பிரேஸ் காட். 3 வகையான பிரமாணங்களை குறித்து யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள் வரை சொல்லியிருக்கிறார். அதாவது முதலாவது பிரமாணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மோசேயின் நியாய பிரமாணம். அதன்படி அது முழுவதும் கை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாய் இருப்போம். விபச்சாரம், கொலை, இந்த இரண்டு ஏதாவது ஒன்றை மீறினாலும் நாம் 613 பிரமாணத்தையும் நம்ம நியாய பிரமாணம் முழுவதையும் மீறினதா. இரண்டாவதாக சுயாதீன பிரமாணம், த லா ஆஃப் லிபர்ட்டி, உயிர்த்தெழுந்த பின்பு பெற்று தந்ததான கிருபையின் பிரமாணம். இதன்படி அவருடைய அன்பு, இரக்கம், அவருடைய தன்மையை பெற்று அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது. முன்னே நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின் நாம் ரட்சிக்கப்பட்ட பின் கிருபையின் பிரமாணத்தின்படி பரிசுத்தமானதை நடப்பிக்கும் பொருட்டு கிருபைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நீதிக்கு அடிமைகளானோம். இதுதான் சுயாதீனமாய் நாம் தெரிந்து கொண்ட சுயாதீன பிரமாணம், the choice that we are making. இதனுடைய ஈவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை படிக்கவும். யாக்கோபு 2:8 ராஜரீக பிரமாணம், ராயல் லா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இந்த ராஜரீக பிரமாணம். இதே ராஜரீக பிரமாணம் யோவான் 13:34 கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஆமென்.